உங்கள் பசங்க காய்கறியே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இன்றைக்கி நம்ம புடலங்காயை வச்சு ஒரு ரிங்ஸ் பண்ண போகிறோம். வாங்க, இப்போ முதல்ல புடலங்காயை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதை ஃபுல்லாக எடுத்துருங்க. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம இப்போ ரிங்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், அதோடைய அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். அதாவது அதோட ஜூஸ் ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புடலங்காயை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் இது எல்லாமே. இப்போ அந்த புடலங்காயில் எல்லா இடத்துலையும் கோட்டார மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். அப்போ புடலங்காய் தண்ணி விடும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா நம்ம பொரிக்கும்போது கிறிஸ்பியாக வராது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே மொத்தமாக போட்டுறாதீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போடுங்க. இல்லைன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ரிங்ஸ் மாதிரி கிடைக்காது நமக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக அந்த ஆயிலில் இருக்கிற சவுண்டெல்லாம் குறைஞ்சி நம்மளோட கிறிஸ்பியான புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு சாம்பார் சாதத்தோடு சாப்பிடவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த எண்ணெயில் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாயும் எடுத்து ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டுருங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தூவிட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க ஒரு 5 நிமிஷத்தில் காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் 65 ஆர் புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.